சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். தமிழ்நாடு முழுவதும் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நுழைவு வாயில் முன்பு 8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய சம வேலைக்கு சம ஊதியம் 2009 இருந்து மறுக்கப்பட்ட ஒரு அநீதியாக இருக்கிறது. எங்களுடைய நியாயத்தை உணர்ந்துதான் தமிழக முதல்வர் 311 தேர்தல் அறிக்கையில எங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொன்னாரு. எங்களுடைய கலைஞர் ஆட்சி இது. எங்க கலைஞர் இருந்திருந்தா ஆட்சிக்கு வந்த முதல் நாள் எங்களுடைய கோரிக்கையை அவர் நிறைவேற்றி இருப்பார். எங்க குடும்ப ஓட்டு மொத்தமே அவங்கள நம்பிதான் நாங்க அவங்களுக்கு போட்டிருக்கோம். அவங்க எங்களுக்கு செய்வாங்கன்ற நம்பிக்கை இன்னைக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு தவறா யாரோ கைட் பண்றாங்க. இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஆட்சி அது செஞ்சு தரணும்.